நான் எந்த உண்மையும் மறைச்சு பேசலமா. இந்த சடங்குல நிறைய ஆபத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி பல அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த திருவிழாவில் அப்படி எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்கறேமா. நான் என் உசுரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துவேமா. ஆமாத்தா, அந்த அம்மனே உன்னை அடையாளம் காட்டியிருக்கும் போது முடியாதுன்னு சொல்லாத. 10 வருஷமா பல வியாதியால கஷ்டப்படுற இந்த ஊரு உன்னால பொழைச்சு கிடந்தா இந்த சாமிக்கு நிகரா இந்த ஊரே உன்னை நினைக்குமா. முடியாதுன்னு சொல்லாதமா. பக்கத்து ஊர்ல இருக்கிற ஆரோக்கியம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்குது தாயி. எல்லா குடும்பத்திலயும் ஏதோ ஒரு வியாதி. நிம்மதியா வாழ்ந்து பல வருஷம் ஆகுதுமா. இந்த வருஷமாவது திருவிழா நடந்து தாய் மனசு குளிரணும், மக்க உசுறு நிலைக்கணும். அதுக்கு நீதாமா எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு உங்க ஊர் பொண்ணு யாராச்சும் முன்ன வந்து ஒத்துக்கணும். இப்படி வெளியூர் பொண்ணு பள்ளிக்கூட வாக்குறது தப்பு இல்லம்மா. வள்ளி, என்னம்மா பேசுற? இது சாமி காரியம். இல்ல தாத்தா, இது வித்யாவோட உசுர் சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும்ல. இங்க பாருமா, நான் இதுவரைக்கும் யாரையும் கையெடுத்து கும்பிட்டு எனக்காக எதையும் கேட்டதே இல்ல. இப்ப இந்த ஊருக்காக உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, கையை இறக்குங்க. சாமி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சாதாரண ஆள கும்பிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. இப்ப நீதாமா எங்களுக்கு அந்த தாயோட அவதாரமா தெரியுற. முடியாதுன்னு சொல்லிடாதமா. உனக்கு எதுவும் வேண்டுதல் இருந்தா அதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த சடங்கு செய்யுமா. இந்த தாயி நீ நினைச்சத நடத்தி கொடுப்பா. சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லு தாயி. எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அத்தை என்ன ஏத்துக்கணும். அந்த வீட்டோட மருமகளா நான் உரிமையோட வாழணுங்கிறது மட்டும்தான். அத வேண்டுதலா வச்சு நான் இந்த பரிகாரத்தை செய்றேன். வித்யா, அவசரப்படாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் பண்றேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேயா. மா, இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த காப்பு உன் கையிலே இருக்கட்டுமா. பூசாரி, காப்பு கட்டி விடுங்க. சரிங்கய்யா. கையை காட்டுமா. கையை காட்டுமா. அவ்வளோ தைரியமா உனக்கு? நீ எப்படி இந்த ஊருக்கு வந்த? இங்க கோவில் திருவிழா நடக்குது. இங்க வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினா நினைச்சது நடக்கும்னு வள்ளி சொன்னா. நான் எப்படி சொன்னேன்? நீ சொன்ன. அத்தை இன்னும் எங்க 2 பேரையும் ஏத்துக்கல தாத்தா. அதான் வேண்டுதலை வச்சு நேர்த்திக்கடன் செலுத்தலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்தா. வேண்டுதல் வைக்க வந்த உனக்கு சாமிக்கு சடங்கு செய்யற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அந்த அம்மனோட அருள் உனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும்தா. ஆமா, நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமா தாத்தா. உன் புருஷன் எங்கத்தா? இம்புட்டு தூரம் உன்னை தனியாவா அனுப்புனா? இரு, அவனுக்கு போன் பண்ற. தாத்தா, ஆ? அவரு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பொய் சொல்லாததா. நெசமா தான் சொல்றேன். ஆ? இப்பதான் கோர்ட்ல அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சோம். இந்த நேரத்துல 2 பேரும் ஊருக்கு வந்து அதை யாரும் பார்த்து அத்தை கிட்ட சொன்னா பிரச்சனை தானே. அதான் வர வேண்டான்னு சொன்னேன்.
அவர் மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா. அவன் மேல தப்பே இருந்தாலும் இல்லாத மாதிரி தானே நீ பேசுவ. அ. உன்னைய தெரியாதா எனக்கு? சரி, பரவாயில்ல. ஒரு நல்ல காரியம் பண்ண வந்திருக்க, அது நல்லபடியா முடியட்டும். இந்த பாரு, 4 மணிக்கு தான் சடங்கு ஆரம்பிக்கும். அது வரைக்கும் முழு விரதத்தில் இருக்கணும். சரி தாத்தா. இப்ப நீ வந்து கோவில்ல மஞ்சள் புடவை வாங்கி கட்டிக்கிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு பிரகாரத்துல வந்து உட்காரு. நீங்க போங்க தாத்தா, நான் கூட்டு வரேன். சரிதா, சீக்கிரம் வாங்க. ஆ, சரி. வித்யா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ இந்த ஊருக்கு சாமி கும்பிட்டுதான் வந்தியா? ஆமா. நீ சொல்ற பொய்ய தாத்தா நம்பலாமா? நான் நம்ப மாட்டேன். இப்போ நீயா சொல்றியா இல்ல சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி நானே கேட்கவா? என் பையன் சஞ்சய்க்கும் விஸ்வநாதனோட பொண்ணு பிரீத்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். இவ இந்த வீட்டை விட்டு போகலன்னா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எங்க போறதுன்னே தெரியல. நம்ம ஊருக்கு வந்தா எப்படியும் தாத்தாவும் மாமாவும் சந்தேகப்படுவாங்க. அதனால்தான் அரசனூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த ஊருக்கு வந்தேன். இங்க தாத்தா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி அந்த வீட்டை விட்டு வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சா? உன் வாழ்க்கை என்னடி ஆகிறது? தாத்தா கிட்ட சொன்னதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வள்ளி, நான் சொல்றத கேளு. அத்தை கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நானே எப்படியாவது அந்த வீட்டுக்கு போயிருவேன். நீ அவசரப்பட்டு பிரச்சனையை உருவாக்கிறாத. உன் வாழ்க்கையே இவ்வளவு பிரச்சனையா இருக்கும்போது இப்படி மேலும் ஒரு பிரச்சனையில மாட்டி நிக்கிறே வித்யா. நான் வேணான்னு சொல்லியும் சடங்கு செய்ய நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அதுல என்ன பிரச்சனை? இந்த சடங்கு செஞ்சு முடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உயிர் போற அளவுக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் இந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. என் வாழ்க்கையே முடிகிற நிலைமையில இருக்கும்போது இந்த ஆபத்தெல்லாம் ஒரு விஷயமா வள்ளி? ஏன் வித்யா நீ இப்படிலாம் பேசுற? நான் இதை இந்த ஊருக்காக மட்டும் செய்யல, எனக்காகவும் தான் செய்யறேன். அம்மனுக்கு சக்தி இருந்தா என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து என்ன அந்த குடும்பத்துல ஒரு மருமகளா வாழ வைக்கட்டும். அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. வாக்கு கொடுத்துட்டேன் வள்ளி. என்னால அதுல இருந்து பின்வாங்க முடியாது. இங்க நடக்கிறது எதையும் சஞ்சய் கிட்ட மட்டும் சொல்லிடாத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். நீ எதுக்கும் பயப்படாத ரஞ்சித். இது நம்ம ஊரு. என் பாதுகாப்புல நீ இருக்கிற வரைக்கும் அந்த மிலிட்டரியே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணா, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். ஏய், என்னடா இப்படி வர்றீங்க? அந்த மாயாண்டி படிச்சவன் பதுசா இருப்பான்னு நினைச்சனே. அவன் அவங்க அப்பன மாதிரி பேச்ச நம்புற ஆள் இல்லைண்ணே, பீச்ச நம்புற ஆளா இருக்கான். அவனை காலி பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைண்ணே. இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லடா? ஐயா ஐயா, நீங்க சொன்னது ஒன்னா இருக்கு, ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. என்னாச்சுடா? என்ன சொல்ற? ஐயா, அவ மட்டும் இந்த சடங்கை செஞ்சு முடிச்சிட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டம் மரியாதை எல்லாம் உங்க எதிரியோட பையன் மாயாண்டி கிடைச்சிடுயா. யாரா அவ? எந்த ஊர்க்காரி? அவ பேர் என்ன? அவ வெளியூர்காரியா. அவ பேரு வித்யாயா. பேர் என்ன சொன்னீங்க? வித்யா. வித்யாவா? ஆள் எப்படி இருந்தா? போட்டோவே இருக்கு, காட்டுறையா. இத பாருங்க. பாரு. என்ன ரஞ்சித், இந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இவதான். நான் ஜெயில இருந்து தப்பிச்சதே
இந்த வித்யாவை கொலை பண்றதுக்கு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஞ்சித். இந்த திருவிழாவில் நான் என்னோட எதிரி மாயாண்டியை தீர்த்து கட்டுறேன். நீ அந்த வித்யாவை தீர்த்து கட்டு. நம்ம 2 பேரோட லட்சியமும் ஒரே இடத்துல நிறைவேறிடும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல திருவிழாவே நடக்காது. எனக்கு மரியாதை கிடைக்காத இந்த கோயிலை அவனுங்களே இழுத்து பூட்டுவானுங்க. யார் இது? புது நம்பரா இருக்கே. ஹலோ ஹலோ, சஞ்சய் பேசுறீங்களா? ஆமா, நீங்க? நான் அரசனூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் சஞ்சய். வள்ளி, ஆக்சுவலா நான் உங்க நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். உனக்கு தான் கால் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு வள்ளி. அம்மா வித்யாவை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. அவளை சென்னை ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். எங்க போனானே தெரியல. வித்யா அரசனூருக்கு வந்தாளா? அவளை நீ பாத்தியா? அவ என் கூட தான் இருக்கா சஞ்சய். அவளை பத்தி பேசதான் இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். சரிப்பா, அவ எங்க இருக்கா? அவ நல்லா இருக்காளா? ஒரு நிமிஷம் அவகிட்ட போன கூட, நான் பேசணும். அவ நல்லா இருக்கா சஞ்சய், ஆனா இப்ப அவ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. என்ன ஆபத்துலையா? என்ன சொல்ற? இதுவரை அங்க விளக்கேத்த போன யாரோ நல்லபடியா திரும்பி வந்ததே இல்ல. 2 பொண்ணுங்களோட உயிரே போயிருக்கு. நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா சஞ்சய். நீ வந்துதான் அவளை காப்பாத்தணும் சஞ்சய். சரி, நான் இப்பவே உடனே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. வைக்கிறேன். வித்யா அரசனூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்து கோயில தங்கி இருக்கிறதா தெரிஞ்சவங்க கால் பண்ணி சொன்னாங்க. நிஜமாவா? நான் உடனே கிளம்பி போய் அவளை சேவ் பண்ண சஞ்சய். அவசரப்பட்டு அவ ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட போறா. நான் கிளம்புறேன். அப்பா, நீங்க போனா பிரச்சனை ஆயிடும்பா. அம்மா சண்டை போடுவாங்கப்பா. நான் போறேன்ப்பா. நீ போறதுக்கு உங்க அம்மா பர்மிஷன் கொடுக்க மாட்டான். அப்பா, அம்மா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி போய் சொல்லி தான் பர்மிஷன் வாங்கணும். என்ன சொல்றதுப்பா? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் சஞ்சய். நான் சொல்ற மாதிரி உன் பெரியம்மா கிட்ட சொல்லி வேதா கிட்ட பேச சொல்லு. வேதா யோசிப்பா. அப்ப நான் வந்து உன்னை அனுப்பக்கூடாதுன்னு சொல்றேன். நான் வேணான்னு சொன்னா அவ போயிட்டு வர சொல்லுவா. அப்ப நீ போயிட்டு வந்துடலாம். இது ஒன்றும் சொதப்பிடாது இல்லப்பா. டேய், சொதப்பாதுரா. நீ போ. சரிப்பா. வேதா, சொல்லுக்கா. மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல விசேஷமான அம்மன் கோயில் ஒண்ணு இருக்குதான். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த திருவிழாவுல புதுசா கல்யாணம் ஆக போறவங்க அதுல கலந்துகிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினா அவங்க கல்யாணம் எந்த தடங்கள் இல்லாம நடந்து வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நாம சஞ்சய் அங்க அனுப்பி வைக்கலாமா? நடக்காத கல்யாணத்துக்கு நேர்த்தி கடன் எதுக்கு பண்ணணும்? டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சஞ்சய், பெரியம்மா சொல்ற கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வா. சரிம்மா. டேய் சஞ்சய், உனக்கு வேற வேலை இருந்தா பாரு. இதெல்லாம் நம்பிட்டு உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சஞ்சய், நீ போயிட்டு வா.
கண்டிப்பா நான் போறேம்மா. பிரீத்தி, ஆண்டி, நீயும் சஞ்சய் கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருமா. அம்மா நான் மட்டும் போயிட்டு வரேனே. சஞ்சய், உன் கல்யாணத்துக்காக நீ வேண்டுதலை செலுத்த போற. நீயும் பிரீத்தியும் போயிட்டு வந்துருங்க. சரி. ஹாய்டா. ஹாய்டா. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. பாபி ஒரு நிமிஷம். பிரீத்தி, மீட் பிரீத்திடா. பிரீத்தி, இவன் பாபி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹாய். நான் சொன்னேன்ல பிரீத்தி, இவதான். என்ன யாரோ ஒருத்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சொல்ற? பாபி, ஐம் பிரீத்தி, சஞ்சயோட ஃபியூச்சர் வைஃப். எங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. சொல்லிருக்கான். சரி பிரீத்தி, நீ அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம ரீச் ஆயிட்டோம்னு இன்ஃபார்ம் பண்ணிட்ட. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய், அந்த வீடியோ வைரல் ஆச்சுல, அந்த கோவத்துல அம்மா வித்யாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவ இப்ப இந்த ஊர்ல தான் இருக்கா. அவளை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, கோயில நான் வித்யா கூட பேசுறதையோ வித்யா கோவில் இருக்கிறதையோ பிரீத்தி பார்க்க கூடாது. அப்புறம் குறிப்பா எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அவ பாத்திரவே கூடாது. நீ தான் அதை பேலன்ஸ் பண்ணணும். வழக்கமா என்னோட வேலை அதானடா. சிறப்பா பண்ணிடுவோம். வரா. என்ன 2 பேரும் ஏதோ சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவனுக்கு சொந்த ஊரே இதுதான். நம்ம இப்ப போக போறோமே கோவில், அந்த கோவிலோட சம்பிரதாயம் பரிகாரம் எல்லாமே இவனுக்கு நல்லா தெரியும். அதான் இவனை சரியா கைட் பண்ண சொன்னேன். ஓகே, நான் ஆண்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சாமியை நல்லபடியா வேண்டிட்டு சேஃபா திரும்பி வர சொன்னாங்க. சரி, கிளம்பலாமா? வண்டியில இரு. வாடா போலாம். போன திருவிழாவுல தேருக்கு தீ வச்சு ஒரு பெருந்தலையை காலி பண்ணும். அப்படியே அவனுக்கு அடங்கல. இந்த திருவிழாவுல அதை விட பெருசா ஏதாவது பண்ணணும். ஒருத்தர் 2 பேர் செத்தா பத்தாது, குறைஞ்சது 20-30 பேராவது சாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் ரஞ்சித்? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குண்ணா. பிளான் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லையே. சரியா வருமா? கேட்குற பொருளை மட்டும் ரெடி பண்ணுங்கண்ணா. சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முடிச்சு கொடுக்குறேன். எனக்கு அந்த வித்யா இருந்த இடம் தெரியாம அழியணும். அதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவேன்.
முதல் சடங்குமா, அம்மனுடைய விக்கிரகத்தை எங்க கோவில் சிறுதேர்ல வச்சு நீ மட்டும் எங்க ஊரை சுத்தி இழுத்துட்டு வரணுமா. உன் கையாலே விக்கிரகத்தை கோவிலுக்குள்ள எடுத்து கொண்டு போய் வைக்கணுமா. அந்த தேரை இழுக்கும் போதுதான் அது தீப்பிடிச்சு எரிஞ்சு அதை இழுத்துட்டு வந்த பொண்ணை காப்பாத்த போன பெரிய உசுறு போச்சு. இப்ப நீ அதை செய்ய போற, ஜாக்கிரதையா இருமா. மணியண்ண, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அமைதியா இருக்கீங்களா?